ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசமாக இருக்கிற பொண்ணுக்கு விருந்து செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பழக்கப்படி நாங்கள் சீமந்தம்லாம் செய்ய மாட்டோம். இப்போலாம் எல்லாம் செய்கிறாங்க. சீமந்தம் விருந்து மாதிரி செய்வாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நானும் என்னோடய கசின் சிஸ்டரும் சேர்ந்து என்னோட தாய் மாமா பேத்திக்கு விருந்து செஞ்சோங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 பேரும் செஞ்சு விருந்து செய்யலான்னு சொல்லிட்டு தனித்தனி தட்டில் ஸ்வீட்ஸு, காரம் தனியாக வாங்கிக்கணும், பழங்களும் தனியாக வாங்கிக்கணும். மற்றபடி விருந்துக்கான செலவுலாம் எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சோம். இது போல் தனித்தனியாக ஸ்வீட்ஸ் வாங்கிக்கணும். தட்டில் இருக்க பால்கோவா இலையில வைக்கிறதுக்காக பால்கோவா தனியாக வாங்கிக்கணும். அட்டைப்பெட்டியில் இருக்க ஸ்வீட் என்னோடய ஸ்வீட்டு. காஜு கத்திரிலாம் வாங்கினது அக்காவோடது. காரம் நான் ஒரு காரம், அக்கா ஒரு காரம். என்னென்ன ஐட்டங்கள் பண்ணணுன்னா, மட்டன் பிரியாணி கடையில் வாங்கிக்கணும். 1 கேஜி 1500க்குன்னு வாங்கிக்கணும். அடுத்ததுக்கு சிக்கன் கிரேவி. என்னோடய அக்கா சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லா பண்ணிச்சுங்க. தேங்காய் அரைச்சி விடாமல் தயிர் சேர்த்து நல்லா பண்ணியிருந்தது சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது சிக்கன் புட்டுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கனை ஒரு 3 விசில் போட்டு தண்ணி விட்டு மஞ்சத்தூள் பொடி போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து அதை மிக்சியில் உதிராக சிக்கனை உதுத்து எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு, பெருஞ்சீரகம், சீரகம் எல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம், கறிவேப்பிலை, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்குறாங்க. முக்கியமாக முன்னாடியே பார்த்துருப்பீங்க, பொடி பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டாங்க. வதக்கிக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போடக்கூடாது, பச்சை மிளகா தான் இதுக்கு காரம். மிளகு தூள் போட்டாங்க, சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் போட்டாங்க. முக்கியமாக பெருஞ்சீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டாங்க. கடைசியாக இறக்குறப்ப தேங்காய் தூவி இறக்குனாங்க. இதோட டேஸ்ட் நம்ம சொரா புட்டு செய்கிறப்பங்க, சொரா மீனில் செய்கிற புட்டு மாதிரி அதே டேஸ்ட்டுக்கு வருதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருந்தது. கடைசியாக மிளகுத்தூள், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து இறக்கி நல்லா வதக்கி எடுத்து கிண்டிக்கிட்டால் சிக்கன் புட்டு ரெடிங்க. என்னென்ன ஐட்டம் நாங்கள் செஞ்சோன்னா, ஏற்கனவே சொன்னேன், பிரியாணி ஒரு கிலோ 1500 கடையில் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சோன்னா, மீன் குழம்பு, வஞ்சன மீனும் கொடுவா மீனும் வறுத்து எடுத்துக்கணும். சங்கரா மீன் குழம்பு வச்சுக்கணுங்க. வேலை பளு காரணமாக அதை நாங்கள் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எறா வறுவல் 1 கேஜி எறா 250க்கு வாங்கணும். அதை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் முட்டை அவிச்சு எடுத்துக்கணும். சிக்கனில் சிக்கன் கிரேவி, சிக்கன் புட்டு, கொஞ்சம் நான் மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவும் மைதா மாவும் கலந்து காலையிலே நான் ஊற வச்சிட்டேங்க, மாவு நல்லா பிசைஞ்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவியும் வச்சுக்கலான்னு. இதில் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க 2 பேர் இருந்தாங்க. அதனால கொஞ்சம் மஷ்ரூம் கிரேவியும் செஞ்சு எடுத்துக்கணுங்க. இது எல்லாம் நாங்கள் செஞ்சு எடுத்துக்கிட்டு பேக் பண்ணி எங்கள் மாமா இந்த பொண்ணு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி போய் அங்கே தாங்க விருந்து போட்டோம் எல்லாருக்கும். இது நாங்கள் செய்கிற விருந்துன்றதுனால நான்வெஜ் விருந்து. இதே பொண்ணோட அம்மா வீட்லேயோ மாமியார் வீட்லேயோ செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு மாமியார் வீட்டில் புடவை படிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் போய் பார்ப்பாங்க, விருந்து செய்கிறவங்க செய்வாங்கங்க. மாமியார் வீட்டில் புடவை படைச்சி அவங்க விருந்து செய்கிறதுனாலும் செய்வாங்க. அந்த வீடியோவும் நான் அவங்க விருந்து செஞ்சு எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்த வெரைட்டி சாத வகையும் நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். இது போல் நாங்கள் செஞ்சது ஒரு 10 பேர் சாப்பிட்றக்கூடிய அளவு இருந்ததுங்க. இதுக்கான செலவு ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு. கடைசியாக நாங்கள் ஒரு ஐஸ்கிரீமும் எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வர மாதிரி அதையும் வாங்கி எடுத்துக்கணும். ஜடை இதெல்லாம் வாங்கி எடுத்துன்னு அவங்க வீட்டில் போய் பொண்ணுக்கு ஜடையை தைச்சிட்டு விருந்து சாப்பாடு எல்லாருக்கும் போட்டோங்க. இந்த விருந்தில் நானும் என்னோடய அக்காவும் சேர்ந்து செஞ்சாலும் அதனோட உழைப்பும் சரி, செலவு பங்கு அது வீட்டில் தான் இந்த விருந்து செஞ்சது. எல்லாமே அதோட பங்கு அதிகங்க.
மீன் வகைங்கள்லாம் முன்னாலே போய் ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிற இடத்துல வாங்கிக்கணுங்க. மீன் இறாலாம் முன்னாலே வாங்கி கழுவி ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டதுனால மறுநாள் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. சிக்கன் வகை வந்து 3ஆக பிரித்து எடுத்துக்கணும். எலும்பெல்லாம் கிரேவி மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். சதப்பகுதியை வந்து சிக்கன் 65 கொஞ்சம், சிக்கன் புட்டு கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். நான் மாதிரியும் இல்லாமல் சப்பாத்தி மாதிரியும் இல்லாமல் இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதாவது காலையிலே மாவு கூட என்னென்ன போட்டு பிசைஞ்சேன்னா, கொஞ்சம் பால், கொஞ்சம் தயிர், பேக்கிங் சோடா, எண்ணெய், அதுக்கப்புறம் சர்க்கரை, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சு அது மேலே ஒரு ஈர துணியால் நல்லா மூடி வச்சுட்டேங்க. கடைசியாக போகிறப்ப இந்த சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கிட்டேன். உருட்டுறப்ப நல்லா திரட்டிட்டு கடைசியாக ஒரு தட்டுறப்ப லைட்டாக கொத்தமல்லியும் சீரகமும் அது மேலே படுற மாதிரி போட்டு தூவி சப்பாத்தி உருட்டுக்கினேன். சில பேர் எள்ளு கூட போடுவாங்க. இல்லைனா கார்லிக் சீஸில் வந்து கார்லிக் போட்டு அதை கூட தடவி நான் மாதிரி செய்வாங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லா தாங்க இருந்தது. ஒரு பக்கம் நான் சப்பாத்தி போட்டுருக்கப்ப இன்னொரு பக்கம் என்னோடய அக்கா வந்து சிக்கன் 65 பொரித்து எடுத்துக்கிட்டாங்கங்க. இது போல் எல்லாம் என்னோடய அக்கா வீட்டில் செஞ்சு எடுத்துக்கிட்டு என்னோடய மாமா பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோங்க. அங்கே போயிட்டு பொண்ணுக்கு ஜடையை தைச்சி தான் விருந்து பண்ணது. அவங்க என்னென்ன ஐட்டங்கள் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, புடவை படைச்சிட்டு இது போல் அவங்க மாமியார் வீட்லேயோ அம்மா வீட்லேயோ வெரைட்டி ரைஸு கொடுப்பாங்க. ஏற்கனவே செஞ்சுருந்தேன். எங்கள் சமூகத்தில் இந்த சீமந்தம் செய்கிற பழக்கம் அப்பையிலேருந்தே இல்லைங்க. இப்போ வந்து இது போல் எல்லாருமே செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது போல் வெரைட்டி ரைஸ் எல்லாருமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க மாமியார் வீட்டில் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சது சர்க்கரை பொங்கல். அதுக்கு முன்னாடி இது போல் ஸ்வீட்டும் காரமும் ஒரு பாக்ஸில் சின்னதாக பாக்ஸில் அழகாக போட்டு கொடுத்துட்டாங்க. சர்க்கரை பொங்கல், லெமன் ரைஸ், எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம், புலவு மாதிரி இருந்ததுங்க. தக்காளி சாதம் மாதிரி இல்லாமல் புலவு மாதிரி இல்லாமல் இருந்தது. தேங்காய் சாதம், இது போல் 5 வெரைட்டி சாதம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து மசால் வடை தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 2 மசால் வடை, சிப்ஸு, ஊறுகாய் இது போல் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இதுதான் அவங்க வீட்டிலருந்து எனக்கு வந்த சீமந்த சாப்பாடுங்க. இது போல் என்னோடய தெருவில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் சீமந்த சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் பாருங்கள். இது வேறு அவங்க போட்டிருந்த ஸ்வீட். இது சர்க்கரை பொங்கல், புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம். அவங்க வந்து சாம்பார் சாதம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. எல்லா சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்தது. சாம்பார் சாதம், மாங்காய் சாதம் போட்டிருந்தாங்க. அதில் தேங்காய் சாதம் பார்த்தோம். இதில் மாங்காய் சாதம், சாம்பார் சாதம், அதே போல் மசால் வடை, சிப்ஸு, ஊறுகாய். நீங்கள் விருந்து செய்யணுன்னா இது போல் அழகாக 5 வெரைட்டி சாதம் போட்டு மசால் வடை இது போல் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இது போல் வீடியோவை நான் போட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.